கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக அமர்ந்தார். 2 பேரும் சேர்ந்து 100 நாட்கள் நல்லாட்சியை கொண்டு வந்தார்கள். பயமில்லாத வாழ்க்கை, பயமில்லாமல் மத நடவடிக்கை, பயமில்லாமல் ஆடை அணிய முடியும், பயமில்லாமல் வியாபாரம் செய்ய முடியும், பயமில்லாமல் எதையும் தொலைபேசியிலோ நேரடியாகவோ ஊடகத்திலோ பேச முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிம்மதியான சுதந்திரமான ஒரு நல்லாட்சியை மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் நமக்கு தந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு புத்திசாலி. இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 பேரிலே திறமையான ஆற்றலுள்ள ஆளுமையுள்ள இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையிலே விவசாய புரட்சி ஏற்படுத்தி மீன்பிடி துறையிலே நவீன புரட்சி ஏற்படுத்தி இன்று தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்திருக்கின்ற ஜிஎஸ்பி பிளஸ் எல்லாவற்றையும் பெற்றுத்தந்து இந்த நாட்டை அழகுபடுத்தி இந்த நாட்டை அபிவிருத்தி செய்து இந்த நாட்டிலே பொருளாதார புரட்சி ஏற்படுத்தி இந்த நாட்டிலே முதலீட்டை அதிகரிக்க செய்து இந்த நாட்டிலே ஏற்றுமதியை அதிகரிக்க செய்து தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க செய்து இந்த நாடு இலங்கை ஒரு செல்வந்த நாடாக அமெரிக்காவை போல இந்தியாவை போல சிங்கப்பூரை போல ஐரோப்பிய ஒன்றியத்தை போல போட்டி போடுகின்ற ஒரு நல்ல நாடாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த ராஜபக்சவை மீண்டும் கொண்டு வந்துவிடக் கூடாது. அற்ப சொற்ப லாபத்துக்காக தன்னுடைய வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக தன்னுடைய வியாபாரத்தை அதிகரித்து இன்னும் பணத்தை தேடுவதற்காக இந்த சமூகத்தை இந்த மார்க்கத்தை இந்த பள்ளிகளை இந்த பெண்களுடைய ஆடையை எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் இதயமாக நினைத்திருக்கின்ற எங்களுடைய மதத்தை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு கூட்டம் இன்று ஊர் ஊராக போய் வெட்கமில்லாமல் பணம் கொடுத்து அரசியல் செய்கிறார். எனவே அற்ப சொற்ப லாபத்துக்காக 20 நாட்கள் தருகின்ற இந்த கொடுப்பனவுக்காக சமூகத்தை காட்டி கொடுத்து விடாதீர்கள். அன்பு சகோதரர்களே, அன்பு தமிழ் சகோதரர்களே, நீங்கள் 30 வருடங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காணக்கூடிய நிரந்தரமான ஒரு நல்ல சமாதானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த சமாதானத்தின் ஊடாக தமிழ் பேசும் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தர தீர்வை தரக்கூடிய பயமில்லாத தலைவன் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்பதை கௌரவமாக நான் இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.